ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துபாயில் பேச்சுலராக ஒரு சில இடங்களை நான் சுற்றி பார்க்க போனப்போ எனக்கு நடந்த சின்ன அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஒரு பெரிய பில்டிங், அதுதான் துபாய் புர்ஜ் கலிஃபா. ஸோ அதோட கீழே தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 days லீவு. அந்த லீவு என்ஜாய் பண்ணலாம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த துபாய் புர்ஜ் கலிஃபாவுக்கு வந்தோம். பக்கத்தில் இருக்க துபாய் மால் இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வந்தப்போ என்னாச்சுன்னா, துபாய் மால்குள்ளே போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க பேச்சுலர்ஸுக்கு உள்ள அலோடு இல்லை. அதே மாதிரி துபாய் புர்ஜ் கலிஃபா கிட்டே போகும்போதும் அவங்களும் அதே சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு இங்கே உள்ளே போகக்கூடாது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த லீவ் டேஸில் ஃபேமிலிஸு சில்ட்ரன்ஸ் எல்லோரும் வராங்க. ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக என்ன சொல்லிட்டாங்க, பேச்சுலர்ஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வந்தோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்குறாங்க. எல்லாருமே இங்கே தான் கீழே நிற்கிறாங்க. ஸோ யாரையுமே உள்ளே விடலை. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேரோ வந்தாங்க, வந்துட்டு எல்லாருமே திரும்பி போகிறாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் டேஸை வர முடியாதனால இந்த லீவ் டேஸில் வந்தாங்க. பட் லீவ் டேஸில் வந்தோம் போய் யாராலையும் எங்கேயும் போய் பார்க்க முடியலை. எல்லாேருக்கும் ஒரு சின்ன வருத்தம். ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு திரும்பி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.